ஹாய், வணக்கம். நான் உங்கள் கவி. மலையக விவசாயம் சமூகநாட்டுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எமது அமைப்பின் நிர்வாகியான கலை அவர்களின் பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் முகமாக நுவரெலியா மாவட்டம் அப்புகஸ்தன மறை மேற்பிரிவு தமிழ் வித்தியாலயத்தின் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் புலமை பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களையும் கௌரவிக்கும் முகமாக மலையகம் எமது தாயகம் சமூக நல அமைப்பின் நிர்வாக குழுவினரால் 524வது வேலை திட்டமாக பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அதனை முன்னிட்டு சமூக நல அமைப்பு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் கடமைப்பட்டுள்ளோம். கவியாற்றில் கை வைத்து களைப்பார நான் நினைத்து அள்ளிய கவியளவோ சில துளிகள். அத்துளிகள் தீர்க்க துடிப்பது பல ஏக்கங்களை கொண்ட சிறார்களின் எதிர்காலத்தின் மறுமலர்ச்சியை உருவாக்கவே. கவியாற்றில் கை வைத்து களைப்பார நான் நினைத்து அள்ளிய கவியளவோ சில துளிகள். அத்துளிகள் தீர்க்க துடிப்பது பல ஏக்கங்களை கொண்ட சிறார்களின் எதிர்காலத்தின் மறுமலர்ச்சியை உருவாக்கவே. துளிகள் மின்னுவது சூரிய கதிர்பட்டு அல்ல, மலைநாட்டு சூரியனின் கதிர்கள் பட்டே. துளிகள் மின்னுவது சூரிய கதிர்பட்டு அல்ல, மலைநாட்டு சூரியனின் கதிர்கள் பட்டே. மேலும் இவ்வாறான செயற்பாடுகளை நீங்களும் எங்களுடன் இணைந்து செயற்பட விரும்பினால் 009655756274 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். இன்றைய நாள்ல மறை யூடி தமிழ் வித்தியாலயத்தினுடைய புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற சிறந்த பெருபேற்றினை பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் பதக்கங்களையும் வழங்கி வைத்தார்கள். அதாவது எங்களுடைய அமைப்பை சேர்ந்த ஒரு அங்கத்தவரான திருமதி கொலை அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளின் சார்பாக அவர்களுடைய நிதி பங்களிப்பின் கீழாக இன்றைய நாளில் இவர் செயற்திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய தலைவர் திரு கண்ணா அவர்களுக்கும் தலைவி திருமதி லட்சுமி அம்மா அவர்களுக்கும் அதோடு கூடாக இலங்கை எங்கள் தாய்நாடு மலையகம் என்பது தாயகம் சமூக நல அமைப்பில் பயணிக்கும் அனைத்து அங்கத்தவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துதல்களையும் தெரிவிக்கின்றோம். மலையகம் தாயகமானது நாங்கள் அறிந்தபடியும் இலங்கை முழுவதும் இருக்கின்றதான அனைத்து மாவட்டங்களிலும் தாங்களது செயற்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது செயற்திட்டமாக கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், சிறந்த கற்றல் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மலையகம் தாயகத்தில் பயணிக்கும் எவருமே பணம் படைத்தவர்கள் அல்ல. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு கூலி தொழிலுக்காக சென்று அங்கு தொழில் செய்து தாங்களது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணக்கருவில் சென்றவர்கள் அங்கு சென்று அவர்கள் தொழில் செய்து தாங்களது குடும்பம் மாத்திரம் முன்னேறினால் போதாது, இலங்கையில் இருக்கின்றதான வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கும் அதோடு கூடாக பாடசாலை மாணவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும்
இந்த காரியமானது மலையகத்தில் அநேக சாதனையாளர்கள் உள்ளார்கள், ஆனால் அவர்கள் வெளியே வருவதில்லை. அப்படியான சாதனையாளர்கள்